ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபினிஷ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி. எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி நிறையா தேங்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, இதெல்லாம் 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை தோல் உரிச்சது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆறின பிறகு இதை பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கும். இதை தனியாக பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டு 1/2 கப்பு சாப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ஆனியனும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் வந்து 1 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். போனோட தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் 1 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். இதை போனோட தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆனியன் பூண்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த சிக்கனோட இந்த மசாலா எல்லாமே. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ண விடுங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ 1 கப் தயிர் வந்து நல்லா ஸ்மூத்தாக விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மீடியம் ஹீட்டில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுக்காக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுக்கா மாதிரி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் சால்ட் தேவைப்படுது. ஆட் பண்ணி நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ மேலாப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு
போட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டிங்கன்னா விட்டுட்டு இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸோட, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பரோட்டாவோட தான் சர்வ் பண்ணேன். கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.